சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூ. 3000 ரொக்க பணம் ரெடி. டோக்கன் அச்சடிக்கும் பணி தீவிரம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக டோக்கன் அச்சடிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த டோக்கன்களில் முக்கியமான விவரங்கள் இடம்பெற்று உள்ளது. தமிழ்நாட்டில் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளது. பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, திராட்சை, நெய் உள்ளிட்டவை பரிசு தொகுப்பில் இடம்பெறுகிறது. இதில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு 2026 டோக்கனில் கடையின் பெயர், அட்டைதாரர் பெயர், அட்டை எண், கிராமம், தெரு, டோக்கன் எண் ஆகிய விவரங்கள் இடம்பெற்று உள்ளது. கடந்த வருடம் இதே காலகட்டத்தில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இதற்கிடையே அரசு பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு கொள்முதலை ஜனவரி மாதத்தின் முதல் வாரத்திற்கு பிறகு மட்டுமே தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்க பரிசாக வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதில் நிதித்துறை அதிகாரிகளின் ஒப்புதல் இதற்கு கிடைத்துள்ள நிலையில் ஆரம்பத்தில் ரூபாய் 5000 வழங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது ரூபாய் 3000 வழங்க முடிவு செய்யப்பட்டு உள்ளது. எனினும் மாநிலத்தின் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இம்முடிவு மறு பரிசீலனை செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 5000 வழங்கினால் கடுமையான நிதி இழப்பு ஏற்படும் என நிதித்துறை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதைத் தொடர்ந்து ரூபாய் 3000 வழங்குவது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதில் இதனால் பெரிய நிதி சுமை இருக்காது என முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாள் விவசாயத்திற்கும் மனித குலத்திற்கும் நன்றி செலுத்தும் முக்கிய பண்டிகையாகும். இந்த பொங்கல் பண்டிகை மக்கள் சிறப்பாக கொண்டாட உதவும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்படுகிறது. முதலில் பரிசாக ரூபாய் 5000 வழங்க தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதன்படி ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து மற்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசானது நியாய விலை கடைகள் மூலம் வழங்கப்படும் என தகவல் வெளியானது. இருப்பினும் தமிழகத்தின் அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறை, ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் பல நலத்திட்டங்கள், மானியங்கள், உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் இதிலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் போன்ற காரணங்களால் நிதி சவால்கள் அதிகரித்து உள்ளது. இதன் விளைவாக ரூபாய் 5000க்கு பதிலாக ரூபாய் 3000 வழங்க அதிகாரிகள் பரிந்துரைக்க, இதில் மு.க.ஸ்டாலின் அதனை ஏற்றுக்கொண்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் இதற்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே
விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளனவா என்பதை அறிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஒரு முக்கிய கள ஆய்வு நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு ஊழியர்களை கொண்ட சிறப்பு குழு நேரடியாக வீடுகளுக்கு சென்று குடும்பத்தினருடன் பேசும். ஆகையால் இந்த பொங்கல் பரிசு, மகளிர் உரிமை தொகை மற்றும் பள்ளி உதவி போன்ற நலத்திட்டங்களை அனைத்தும் அவர்களுக்கு கிடைத்துள்ளதா என விசாரித்து ஒரு படிவத்தின் மூலம் விவரங்களை சேகரிப்பார்கள். படிவத்தை சமர்ப்பிப்பவர்களுக்கு QR குறியீடு வழங்கப்படும். இதன் மூலம் கோரிக்கை நிலையை அறிய முடியும். மக்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணவும் அல்லது அவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாகவும் திமுக தரப்பு முன்வைக்கும் என ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் மக்கள் மிகவும் ஆர்வமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து முக்கியமான தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பானது மற்றும் ரூபாய் 3000 ரொக்க பணமானது உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். அதே சமயம் டோக்கன் அச்சிடிக்கும் பணிகள் மிகவும் தீவிரமாகி வருகிறது. விரைவில் இதற்கான முக்கியமான நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே போல உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையா பார்த்துருப்பீங்க. இதனால இதுல உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.